குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். ஒரு ஹீரோ கிடையாது, அதனாலதான் விநாயகன். அந்த விநாயக பெருமான் ஆவணி மாதம் சுக்கிலபட்சம் சதுர்த்தி திதியிலே அவர் அவதாரம் செய்தார். அவருடைய அவதார நாளை நாம் விநாயக சதுர்த்தி திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்த பண்டிகை ஒரு மிகப்பெரிய தேசிய திருவிழாவாக இருக்கிறது. லோகமான்ய பாலகங்காதர திலகர் பாரத நாட்டிற்கு சுதந்திரம் கிடைக்கும் போது அப்ப பேச தடை, எழுத தடை, பிரச்சாரத்துக்கு தடை, நம்முடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டிருந்தது. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று சொன்ன நம்முடைய லோகமான்ய பாலகங்காதர திலகர் வீடுகளிலும் கோயில்களிலும் நடைபெற்று வந்த விநாயக சதுர்த்தி விழாவை ஒரு தேசிய திருவிழாவாக மக்கள் எல்லோரும் கூடி சுதந்திரத்திற்காக குரல் கொடுக்கும் ஒரு நிகழ்வாக அதை மாற்றி அமைத்தார். அதே முறையிலே இன்றைக்கு ஒரு தேசிய திருவிழாவாக தமிழகம் முழுவதும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே 25,000த்திற்கும் மேற்பட்ட இடங்களிலே விநாயக சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மலைகளின் இளவரசி கொடைக்கானல் பகுதி ஆன்மீக பூமி. இந்த கொடைக்கானல் பகுதியிலே கடந்த 15 வருடங்களுக்கும் மேலாக இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே விநாயக சதுர்த்தி திருவிழா, விசர்ஜன ஊர்வலம், இந்து ஒற்றுமை விழாவாக நம்முடைய மாநில இளைஞரணி பொறுப்பாளர் திரு குமரன் அவர்களுடைய தலைமையிலே வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் விநாயக சதுர்த்தி நன்னாள். இந்த நன்னாளிலே இந்த கொடைக்கானல் பகுதியிலே இந்த விழாவிலே பங்கெடுத்துக் கொண்டு விநாயகரை பிரார்த்தனை செய்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கொடைக்கானல் என்று சொன்னாலே உலக புகழ்பெற்ற ஒரு கோடைவாசஸ்தலம், சுற்றுலாத்தலம். கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு இதெல்லாம் மலைவாச ஸ்தலங்கள். இந்த கொடைக்கானல் பகுதி, ஊட்டி இந்த பகுதிகளில் எல்லாம் சமீபத்திலே சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு பதிலாக இப்ப இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த சுற்றுலா மேம்படாம மக்களுக்கு மேலும் பல இடையூறுகளை செய்வதற்காக பல்வேறு காரியங்கள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த இ-பாஸ் நடைமுறை. இந்த இ-பாஸ் நடைமுறை இந்த சுற்றுலா தொழிலையே சிதைத்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக எளிமையாக மக்கள் எல்லோரும் வந்து செல்லக்கூடிய வகையிலே ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக திகழ்ந்தது. இந்த இ-பாஸ் நடைமுறை வந்த போதே அதை எதிர்த்து எல்லாம் நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றத்திலே சாதகமான உத்தரவு கிடைக்கவில்லை. அரசாங்கத்தின் தரப்பிலே அது மேல்முறையீடு செய்திருக்க வேண்டும். ஆனால் அரசாங்கம் மேல்முறையீடு செய்யவில்லை. ஊட்டியிலிருந்து மட்டும் தனியா மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய இந்த கொடைக்கானல் பகுதி மக்கள் வாழ்வாதாரமாக கொண்டவர்கள், இந்த டூரிஸ்ட் வேன் இயக்குநர்கள், வியாபாரிகள், பல்வேறு தரப்பட்டவர்களையும் இங்கே அரசாங்கம் அவர்களை சந்தித்து இதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை மாற்றி அமைக்க வேண்டும். இந்த இ-பாஸ் நடைமுறை அது குறித்து ஒரு சுலபமான தீர்வு எட்டப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கொரோனா காலத்துல போனது இந்த கொடைக்கானல்ல இந்த மாதிரியான இடையூறு. அதே மாதிரி கொடைக்கானல் சுற்றுலா தலத்தை மேம்படுத்தணும். இந்த கொடைக்கானலுக்கு அழகு சேர்க்கக்கூடிய ஏரியை மேம்படுத்தணும். அதுக்காக 33 கோடி ரூபாய் செலவு ஒதுக்கப்பட்டது. அது வேலை துவங்குறோங்கிற போர்வையில ஏதோ முன்ன கொஞ்சம் ஜனங்க வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க, எல்லாம் போய் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கு கூட முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அது எவ்வளவு சீக்கிரம் இந்த சுற்றுலா தலத்தை மேம்படுத்துவதற்கான அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமோ அதை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதே நேரத்துல இப்போ இந்த ஆட்சியில உள்ளாட்சி அமைப்புகள், குறிப்பா கொடைக்கானல் நகராட்சி சொத்து வரி, குடிதண்ணீர் வரி, குடிதண்ணீர் கட்டணம், இப்படி எல்லாவற்றையுமே மிக அதிகமான, அதாவது 100 மடங்கு 200 மடங்கு முன்ன ஒரு 100 ரூபாய் வரி இருந்ததுன்னா இப்போ 300 ரூபாய் 400 ரூபாய் வரைக்கும் வரிகளை அதிகரித்திருக்கிறார்கள். இங்கே இந்த சுற்றுலா தொழில் நல்லபடியாக நடக்காத காரணத்தினால் பொதுமக்கள் மிகுந்த இடையூறுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இது பார்த்தா சுற்றுலா தலம் மாதிரியே இல்லை. நல்ல ரோடு கிடையாது, பார்க்கிங் வசதி கிடையாது,
விடுமுறை நாட்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போக்குவரத்து நெருக்கடி, கழிவுநீர்கள் வெளியிடக்கூடிய அந்த சாக்கடை வசதிகள் இதெல்லாம் எதுவுமே இல்லாம மிகவும் மோசமான நிலையிலே இந்த நகராட்சி நிர்வாகம் இருக்கிறது. தேர்தல் நேரங்களில் எல்லாரும் ரொம்ப நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாங்க, பேசுறாங்க. ஆனா இங்க வந்து நடைமுறையில் அந்த மாதிரி இல்லை. நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் இந்த விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். இந்த கொடைக்கானல் பகுதியிலே சுற்றுலா மேம்படுத்தப்படுவதோடு மட்டுமல்ல, இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட வேண்டும். அதற்கு உரிய நடவடிக்கைகளை நம்முடைய மாநில அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை, பிரார்த்தனை இந்த நேரத்தில் முன்வைக்கின்றேன். கொடைக்கானல் பகுதியில் இந்த போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரமடைந்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் போதைப் பொருள் ஒழிப்பு அந்த காவல்துறையினர் போய் கஞ்சா செடிகளை அழித்து வருகிறார்கள். அப்புறம் இந்த போதை காளான், இது மாதிரியான விஷயங்கள், இதுல பலரும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் கொடைக்கானலிலே வெகு தீவிரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். கொடைக்கானல் வந்து பல குற்றவாளிகளுக்கு, குறிப்பாக நம்முடைய திருபுவனம் ஜிம் ராமலிங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர், அவர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கிலே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு இந்த கொடைக்கானல்ல அடைக்கலம் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பிரபலமான அர்பன் நக்சலாக இருந்த இரோம் செர்மிடா, அவங்க வந்து அங்க வந்து வெறும் 90 ஓட்டு தான் வாங்கினாங்க. அதனால அவங்க அங்கிருந்து எங்க வந்தாங்கன்னா கொடைக்கானல்ல வந்து தான் குடியேறினாங்க. இப்படி கொடைக்கானல் வந்து தேச விரோதிகளின் புகலிடமாக, குற்றவாளிகளின் புகலிடமாக இருக்கிறது. நல்லவேளை என்ஐஏ போலீசார் வந்து இங்கே ஜிம் ராமலிங்கம் கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவரை கைது செய்திருக்கிறார்கள். என்ஐஏ போலீஸ் மட்டுமல்ல, தமிழ்நாடு தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாரும் இங்கே தன்னுடைய நடவடிக்கைகளை விரிவுபடுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றேன். நம்முடைய இந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழாவிலே இந்து மக்கள் கட்சியினுடைய மிக முக்கியமான பிரார்த்தனை, தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் இந்திய திருநாட்டின் துணை ஜனாதிபதி பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் அந்த தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும். திரு சிபி ராதாகிருஷ்ணன், தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய துணை ஜனாதிபதி வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். தமிழ்நாட்டுக்கு வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நம்முடைய அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியும் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள். தமிழ்நாட்டை சார்ந்தவருக்கு ஒரு உயர் பதவி, அதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும். மராட்டிய மாநிலத்தை சார்ந்த பிரதிபா பட்டேல் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனேயே, காங்கிரஸ் சார்பில் அறிவிக்கப்பட்ட உடனேயே பாலாசாஹிப் பால்தாக்கரே, நாங்க வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கோம், ஆனாலும் ஒரு மராட்டிய பெண்மணிக்கு ஜனாதிபதி தேர்தலில் வாய்ப்பு கிடைத்திருக்கிறதுனால நாங்க வந்து அந்த மராட்டிய பெண்மணியை தான் ஆதரிப்போம்னு சொன்னாங்க. ஆனா இங்க திமுக, விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகள், கம்யூனிஸ்டுகள் தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் உயர் பதவிக்கு வரணும்னா அதை எதிர்த்து, அவங்களுடைய வரலாறு அப்படிதான் இருக்கு. அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று சொன்ன போதே கருணாநிதி அவர்கள் எதிர்ப்பு, கலாம் என்றாலே கழகம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கலாமை எதிர்த்தாங்க. அதே மாதிரிதான் ஒரு பழங்குடியின பெண்மணி திரௌபதி முர்மு அந்த பதவிக்கு வருவதை விடுதலை சிறுத்தைகள்லாம் ஓட்டு போட்டிருக்கணும், ஆனா இவங்க எல்லாம் எதிர்த்தாங்க. தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் இந்திய திருநாட்டின் உயர் பதவியை அலங்கரிக்க வருகிற பொழுதெல்லாம் திமுக இத்தகைய நிலைப்பாட்டை எடுத்திருப்பது அவர்களுடைய தமிழர் விரோத போக்கை காட்டுகிறது. குறிப்பாக மூப்பனார் அவர்கள் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பை கூட, இது அரசியல் சார்பாக அப்பொழுது கிடைத்த செய்தி, அதை கூட கெடுத்தது திமுக தான். அதனால திமுகவினர் மனம் மாற வேண்டும். அவங்க இந்திய கூட்டணி கட்சி வேட்பாளர் சுதாகர் ரெட்டியை ஆதரிக்கிறதுனால என்ன பயன்? தமிழ்நாட்டுக்கு என்ன பயன்? இந்த சுதாகர் ரெட்டி ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி. அவர் இந்த கலவரத்திலே ஈடுபடுகின்ற நக்சல்களை, அவர்களை ஒழிப்பதற்கு ஒரு சட்டம் கொண்டு வந்த போது அந்த சட்டத்தை செல்லாதுன்னு அறிவிச்சவர், அவங்களுக்கு எல்லாம் ஜாமீன் கொடுத்தவர் இவர்தான். அது மட்டுமல்ல, போபால் விஷவாயு அந்த மிகப்பெரிய குற்றம், கொடுமை, ஆயிரக்கணக்கான மக்கள் உயிர் பலி, அந்த யூனியன் கார்பைடு ஓனர் ஆண்டர்சன் அவர் தப்பி ஓடுவதற்கு ஜாமீன் கொடுத்தவர் இவர். இப்பேற்பட்ட பின்னணி கொண்ட ஒருவரை திமுக மற்றும் தமிழகத்தை சார்ந்த அரசியல் கட்சிகள் ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன? இதனால என்ன நன்மை? சிபிஆர் ஆதரிச்சீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்தவர், தமிழக மக்களுக்கு ஒரு பெருமை. ஆகவே இந்தி கூட்டணி கட்சி
என்கிற அடிப்படையிலே முடிவெடுக்காமல் திமுக திமுகவாக முடிவெடுக்க வேண்டும், விடுதலை சிறுத்தை விடுதலை சிறுத்தையாக முடிவெடுக்க வேண்டும். அவர்கள் இந்த தேர்தலிலே சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆதரிக்க வேண்டும். சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவதற்காக விநாயக பெருமானிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றோம். அதே மாதிரி இந்திய திருநாடு நம்முடைய இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையம் அமெரிக்காவினுடைய நாசாவை விட மிகப்பெரிய அளவிலே சாதனை படைத்திருக்கிறார். இந்த சந்திராயன் நாம நிலவில் நம்முடைய இந்தியா நம்முடைய விண்கலத்தை இறக்கி நிலவினுடைய தென் துருவத்திலே அங்க நாம சிவசக்தி பாயிண்ட் அங்க நம்ம லேண்ட் பண்ணோம். அதனை தொடர்ந்து நமக்கு விண்வெளியிலேயே ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன், ஒரு ரிசர்ச் சென்டர் அங்க அமைக்கிறதுக்கான முயற்சியில இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். நல்ல செயற்கைக்கோள்களை விண்ணிலே ஏவி அவர்கள் இன்றைக்கு சாதனை படைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி டிஆர்டிஓ நம்முடைய இந்திய இராணுவத்தினுடைய விஞ்ஞானிகள் அவர்களும் நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கக்கூடிய பிரம்மோஸ் ஏவுகணை, அதே போல இந்த வான் வெளி அதனுடைய பாதுகாப்பு அயன் டோம்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டிலிருந்து எதிரி நாட்டிலிருந்து விமானங்கள் வருகிற பொழுதா ஏவுகணை வருகிற பொழுது வழிமறிச்சு தாக்குவாங்க. அந்த வான் பாதுகாப்பு அந்த நம்முடைய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது வெற்றிகரமாக நம்முடைய இந்திய இராணுவம் அந்த வான் பாதுகாப்பை மிக சிறப்பாக செயல்படுத்தினார்கள். அதனால பாகிஸ்தானிலிருந்து வந்த ஒரு கோவிலை நோக்கி வந்த நம்முடைய காஷ்மீர் மீது நடந்த தாக்குதலை வான்வெளியிலேயே நம்ம பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் வரக்கூடிய குண்டுகளை எல்லாம் இவங்க ஏவுகணை எல்லாம் தகர்த்தாங்க. இப்ப அதை இன்னும் மேம்படுத்திட்டாங்க. அதுல குறிப்பிடத்தக்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது இந்தியா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்புள்ள ஒரு நாடாக மாறி இருக்கிறது. இந்திய இராணுவம் சர்வதேச அரங்கிலே ஒரு தலைச்சிறந்த இராணுவமாக வந்திருக்கிறது. எனவே நம்முடைய விஞ்ஞானிகளை இஸ்ரோ விஞ்ஞானிகளையும் டிஆர்டிஓ விஞ்ஞானிகளையும் பாராட்டி அவர்கள் கண்டுபிடித்த அந்த ராக்கெட், அவர்கள் விண்ணுக்கு அனுப்பிய அந்த விண்கலங்கள், இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு ஒரு பெருமை மிக அடையாளமாக அவர்கள் உருவாக்கிய வான்வெளி தாக்குதல் முறியடிப்பு பாதுகாப்பு இந்த அமைப்பு இதெல்லாம் வெற்றி பெற்றதற்காக விநாயக பெருமானுக்கு நாங்கள் ஒரு ஆயுத பூஜை நடத்தி அந்த விஞ்ஞானிகளுக்கு ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பிடத்தக்க வெற்றியை நம்முடைய பாரத நாடு பெற்றிருக்கிறது. இதுதான் இந்த விநாயகர் சதுர்த்தி அப்ப எங்களுடைய பிரார்த்தனை. வரக்கூடிய தேர்தலில் நம்முடைய தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். தமிழகத்திலே இந்த திராவிட மாடல் இது முறியடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையும் சேர்த்து நாங்கள் இங்கே எங்களுடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பித்திருக்கிறோம். நீங்க ஏதாவது கேள்வி இருந்தால்? வெறும் கூட்டணிகளை சேர்க்கிறதா சொல்லிட்டே இருக்காங்க. பாஜக சார்பு அப்படி வேற ஏதாவது கூட்டணியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா? பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைமை பொறுப்பிலே அகில இந்திய அளவில் இருக்கு. இப்போ தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை பொறுப்பில் ஏற்றிருக்கிறாங்க. அவங்க புதிய அமைப்புகளை இந்த கூட்டணியிலே சேர்த்துவது, தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்துவது, அதற்கான வியூகங்களை வகுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நிறைய புதியவர், ஏன்னா பொதுமக்கள் மத்தியில மிகப்பெரிய அதிருப்தி திமுகவினுடைய இந்த ஆட்சி மீது இருக்கிறது, கோபம் இருக்கிறது. ஆகவே இந்த திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணம் உடைய அனைவருமே ஓரணியில் திரளுவதற்கான வாய்ப்பு அமைந்திருக்கிறது. விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சி, அதே மாதிரி நம்முடைய ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி, இதெல்லாம் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தாவேக்கா மாநாடு மதுரை நடந்துச்சு சார். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தொண்டர்களே பவுன்ஸ் புகார் கொடுத்துருக்காங்க. தாவேக்காங்கிறது ஒரு அரசியல் கட்சி அல்லங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டுக்களை பிரிப்பதற்காக, அதிமுக பாஜக வெற்றியை தடுப்பதற்காக அவங்க புதிய புதிய அமைப்புகளை கொண்டு வருவாங்க. அரசியலுக்கு புகழ்பெற்ற நடிகர்களை கொண்டு வருவாங்க. கடந்த முறை மக்கள் நீதி மையம் உருவாக்கப்பட்டது. அவங்க திமுக வைத்து பேசுவாங்க. கமலஹாசன் திமுக வைத்து தான் பேசினாரு. ஆனா அடுத்த தேர்தலில் அவங்க என்ன திமுகலேயே ஐக்கியமாயிருக்காங்க. அது மாதிரி இது திமுகவினுடைய ஒரு ஏ டீம். இந்த தாவேக்கா திமுக என்ன பேசுதோ அதைத்தான் இவங்க பேசுவாங்க. ஆனா திமுகவை எதிர்த்தும் பேசுவாங்க. அது ஒரு அரசியல் கட்சி மாநாடு கிடையாது. அது ஒரு ரசிகர் மன்ற கூட்டம். இந்த ரசிகர் மன்ற கூட்டத்தை கூட்டியாச்சு.
அந்த ரசிகர் மன்றங்கள் வந்து அவங்க அரசியல் தொண்டர்கள் மாதிரி செயல்பட மாட்டாங்க. இப்ப அங்க முருகபக்தர் மாநாடு நடந்தது, எவ்வளவு டிசிப்ளினா நடந்தது. இங்க வந்து பாவம் அந்த ரசிகர்கள்லாம் வெயில்ல வந்து ரொம்ப சிரமப்பட்டு கை குழந்தைகளோட வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அவங்க எல்லாம். பவுன்சரை தூக்கி வீசுறாங்களே, இதுக்கும் அதுல கிரீஸ் எல்லாம் தடவி எல்லாம் பார்த்தாங்க. அதெல்லாம் தாண்டி கூட நிறைய நீங்க ரசிகர் மன்றங்களுடைய அந்த மாநாடுன்னா அப்படித்தான் இருக்கும். அவருக்கு விஜய்க்கு வந்து இது பத்தி எல்லாம் அக்கறை இல்லை. ரசிகர்களுடைய நலன்ல அவருக்கு எந்த அக்கறையும் கிடையாது. ரசிகருடைய நலன்ல அவருக்கு அக்கறை இருந்திருந்தா அவரு டிக்கெட் எல்லாம் வந்து ஒரிஜினல் விலைக்கு வித்திருப்பாங்க அவருடைய படத்துக்கு. அவங்களுக்கு என்ன, ரசிகருடைய ரத்தத்தை உறிஞ்ச வேண்டும், உழைப்பை உறிஞ்ச வேண்டும். ரசிகர்களுடைய உழைப்பிலும் அவர்களுடைய அந்த இதுலயும் வந்தானே அவர் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளாயிருக்காரு. அதனால ரசிகர்கள் மேல அவருக்கு எந்த கருணையும் கிடையாது. அவரு அந்த விபத்துல பலியானவங்க, நீங்க அந்த தாவேகா மாநாடு அப்படிங்கிறது எப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் புரியுதுங்களா? 3 பேர் இறந்துருக்காங்க. என் உயிர் போனா திரும்பி வருமா? ஏங்க, சேரெல்லாம் உடைச்சிட்டா போவான். ஒரு தியேட்டர்ல படம் பார்க்க வந்தா பூரா சேரையும் உடைச்சிட்டு போனான் ரோஹிணி தியேட்டர்ல. அதே மாதிரி இங்க 10,000 சேர் உடைச்சிட்டு போயிருக்காங்க. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அதெல்லாம் விஜய் வந்து அதை அனுமதிப்பாரு. அதைத்தான் பெருமைன்னு நினைக்கிறாங்க. இந்த விஜய் புஷி ஆனதெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அதுதான் தங்களுக்கு பெருமைன்னு நினைக்கிறாங்க. அதனால இந்த கலாச்சாரம் முடிவுக்கு வர வேண்டும். பவுன்சர்கள் மேல அவங்க வழக்கு கொடுக்கணும். எதுக்காக தூக்கி வீசுறாங்க அவங்கள? ரொம்ப தப்பு. நடிகர் விஜய் கடுமையான விமர்சனத்தை மத்திய அரசு மீது வச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா அவங்க சார்பா எந்த ஒரு பதில்களுமே கொடுக்கறது இல்லையா? எதுக்காக கொடுக்கணும் விஜய்க்கு? விஜய் வந்து இப்ப மட்டும் இல்லைங்க, அவருடைய படத்திலேயே வந்து சிங்கப்பூர்ல அங்கெல்லாம் வந்து இலவச வைத்தியம், இங்க வந்து வைத்தியம் வந்து பொய் தானே நிறைய சொல்லுவாரு. அதனால அவர் வந்து ஒரு காலத்துல அவருடைய படம் ஓட முடியாது அப்படிங்கிற சூழல் இருந்தபோது, அவருக்கு நெருக்கடி அப்ப இருந்த ஆளுங்கட்சியால கொடுக்கப்பட்ட போது அவரு நரேந்திர மோடி எல்லாம் வந்து சந்திச்சாரு. அப்பெல்லாம் தெரியாது அவருக்கு. இப்ப வந்து அவர் வேணும்னு அவங்க டிஎம்கே கொடுத்திருக்கிற அந்த திட்டம் அதுதான், அவங்களுக்கு ப்ராஜெக்ட் அதுதான். நீ பிஜேபி எதிர்க்கணும், பிஜேபிக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாது. அப்படி பார்த்தா அவர் திமுக என்ன எதிர்க்கிறாரு? அதுதான் கமலஹாசன் தேரி. அப்படி பார்த்தா நடிகர்கள் வரும்போது ரஜினிகாந்த் கூட வந்தாரு. ரஜினிகாந்துக்கு முதல் ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க. ஆமா, இப்பவும் ஆதரவு தான். அதான் சொல்றேன், நடிகர்கள் இப்பவும் ஆதரவு தான். திமுகவுடைய கைப்பாவியா அவங்க செயல்படுறாங்கிறது தெளிவா சொல்றேன். ரஜினிகாந்த் திமுகவுடைய கைப்பாவியா செயல்படுறாரா? நீங்க சொன்ன மாதிரி நடிகர்களோட ஒவ்வொரு தேர்தலையும் பிஜேபி பக்கம் ஆள் போகக்கூடாதுங்கிறதுக்காக புதிய வாக்காளர்கள் அவங்க இந்த பக்கம் வந்துடக்கூடாது, அதுக்காக டிஎம்கே ஏற்பாடு செய்யக்கூடிய டைவர்சன், புரியுதுங்களா? அதுல வந்து நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன் கமலஹாசன் எப்படி வந்தாரு. திமுகவை கமலஹாசன் கையில டார்ச் லைட் வச்சு டிவியவே உடைச்சாருங்க, சொன்னாரா இல்லையா? இப்ப எங்க இருக்கிறாரு? திமுக சின்னத்துல எம்பி இருக்கிறாரு. மக்கள் நீதி மையம் என்னாச்சு? இதே மாதிரிதான் தாவாக்கா ஆக போகுது. தமிழ்நாடு வெற்றி கழகம், தமிழ்நாடு வெட்டி கழகம் அது, புரியுதுங்களா? அதுதான் வருங்கால கமலஹாசன் தான் இவரு, நம்மாடு ஜோசப் விஜய். சட்டமன்ற தேர்தலில் நீங்க நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க. சட்டமன்ற தேர்தலில் ஹிந்து ஓட்டு வங்கியை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான். சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில இந்து மக்கள் கட்சி இடம்பெறுவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம வந்து தேர்தலில் போட்டியிடுவது அப்படிங்கிறது பிரதானமா படுத்துறதை விட இந்த திமுக ஆட்சி அகல வேண்டும், அதை பற்றி மட்டும்தான் இப்ப நம்ம வந்து அதை ஒரு நோக்கமாக வைத்து செயல்பட்டு. அதிமுக தாவேகாவோட கூட்டணி வச்சா இந்த மக்கள் கட்சி தொடருமா இந்த கூட்டணியில? நிச்சயமா. தாவேகா அப்ப ஏத்துக்குவீங்க? எதுக்காக ஏத்துக்கணும்? சரி, இப்ப நாங்க வந்து எடப்பாடி அவர்கள் கடந்த தேர்தலில் எஸ்டிபியோட கூட்டணி வச்சிருந்தார். அரசியல் இது சகஜம். ஆனா அப்ப பாஜக கூட்டணி இல்லையா? யார் சொன்னா? பாஜக கூட்டணி வெளியேறி தான் எஸ்டிபியோட கூட்டணி சொல்றேன். அப்போ இப்ப தாவேகா வேணான்றீங்க, கூட்டணி வச்சா தாவேகா வேணாங்கிறதா எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. தாவேகா வந்துங்க முழுக்க முழுக்க திமுகவினுடைய ஊதுகுழல், திமுகவினுடைய ப்ராடக்ட், கிறிஸ்தவ முஸ்லிம்களுடைய ப்ராடக்ட். அது நாங்க வந்து அவங்க வந்து ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சுட்டு எங்களுக்கு ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சா பாஜக வெளியே வந்துருமான்றது அதெல்லாம் வராது. அப்போ சேர்த்துக்குவோம். அதெல்லாம் ஏங்க நாங்க அங்க காஷ்மீர்ல பீப்புள் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அவரு முஃப்தி முகமது சையது கட்சியோட கூட்டணி வச்சிருந்தது. பிஜேபி அரசியல் ஸ்ட்ராட்டஜி அப்படியே அழகா, அதனாலதான் ஆர்டிகல் 370 ரத்து பண்ண முடியுது. ஆனா இந்து மக்கள் கட்சி எதிர்ப்பு தான். அது எங்க அரசியல் நிலைப்பாடு வேற, அவங்க அரசியல் நிலைப்பாடு வேற, பாஜக அரசியல் நிலைப்பாடு வேற. ஆமா, நாங்க வந்து
ஏடிஎம்கேவுடைய அரசியல் நிலைப்பாடு அவங்க வந்து தாவேக்காவோட கூட்டணி சேர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்த்து அவங்க பலப்படுத்தினாங்கன்னா அது அவங்க வேலை அவங்க செய்யறாங்க. நாங்க தாவேக்காவுடைய அந்த இரட்டை வேடத்தை மக்கள் மத்தியில நாங்க வந்து கொண்டு அப்ப போய் நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து வெளியேறீங்க எதுக்காக வெளியேறணும் இருப்பீங்க. இருக்கும் அப்ப கூட்டணி உங்களுக்கு சார். இப்ப நீங்க இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி சார், புரியுதுங்களா? சார் நம்ம கொள்கையை பார்க்கல சார், கொள்கை தான். கொள்கையை பார்க்கல. இது தேர்தல். நீங்க என்ன கொள்கை பார்ப்பீங்க? தேர்தல் நீங்க ஜெயிக்கணும், மட்டும்தான் தேவை. தேர்தலில் வெற்றி தான். தேர்தல் என்ன கொள்கை பார்ப்பீங்க? தேர்தலில் வெற்றி தானே சார் தேவை. நீங்க அவரை வச்சு திமுக தோக்கடிங்க. திமுக அப்படி ஒரு ஏவுகணையை விடும்போது நீங்க ஒரு ஏவுகணையை திருப்பி விடுங்க, அவனே பிடிச்சி உள்ள வச்சுங்க, அதைவே திருப்பி அடிங்க திமுகவை. அதான ஸ்ட்ராட்டஜி, அதான எடப்பாடியினுடைய ராஜதந்திரம். இல்ல அவன் அடிச்சோன்னு அடி வேண்டிக்கிறதா? அதை போய் நாங்க போய் எடப்பாடி கிட்ட போய் நீ ஜோசப் விஜய் கட்சியில் சேர்த்தாத, நீ தேசிய ஜனநாயக கூட்டத்தில் சேர்த்தாதன்னா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். நீங்க ஒருத்தர் தான் சார் முழுசா சொல்றாரு, இந்த ஜோசப் விஜய் அப்படின்ற சொல்றவரே. நான் மட்டும் இல்ல, அவரும் நல்லா தான் சொல்றாரு. யாரு? அவரே சொல்லி விஜயே சொல்றாரு தெளிவா. இந்த மத்தவங்க தான் என்னங்கிறாங்கன்னா எங்களுக்கு ஒரு மதசாயம் பூசணுங்கிறதுக்காக சொல்றாங்க. நாங்க என்ன அப்துல் கலாம் அவர்களை ஆதரிக்கிறோம். ஆமா இல்லைங்களா? இந்த ஜோசப் விஜய்ங்கிறவர் அவர் ஜோசப் விஜய்னு சொல்லிக்கிறாரு. அங்க இருக்கிற ரசிகர்கள் தான் ஏமாறாங்க. அவர் தெளிவா இருக்கு, அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே இல்லை, புரியுதுங்களா? அதனால நாம வந்து மக்கள் மத்தியில இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். தமிழக மக்கள் மத்தியில வந்து இந்த விழிப்புணர்வு மிக குறைவாக இருக்கிறது. நமக்கு வந்து இன்னைக்கு யார் அரசியல் தலைமை? அரசியல் தலைமை பூரா கிறிஸ்தவர்களா இருக்காங்களே. அரசியல் கட்சிகளை பூரா கிறிஸ்தவர்கள் கைப்பற்றிட்டாங்களே. திமுகவை யார் கைப்பற்றிருக்கா? உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு? நான் கிறிஸ்துவரா மாறிட்டேங்க. நான் சொல்லல, அவருதான் சொன்னாரு. பாமக ஏற்கனவே இரு அணியா இருக்கு, அவங்க வந்து திமுக ஒரு குரூப்பும் அதிமுக ஒரு குரூப் தெரியல. அவங்க கட்சி பத்தி நம்மளுக்கு தெரியாது. ஆனா ரெண்டு பேருமே தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வருவாங்க. அவங்க எப்படி சார் போவாங்க? அங்க விடுதலை சிறுத்தை இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு ஹேசியங்கள் தான் நீங்க பேசுறது. வந்து திமுக இதெல்லாம் பத்திரிகை எப்படி சொல்றாங்க? ஆனா ராமதாஸ் அந்த அளவுக்கு திமுக ராமதாஸை விட திமுக எதிர்த்தவங்க யாரு இருக்கா? அவ்வளவு நீங்க இப்போதைக்கு அவருடைய இது வந்து அவங்க உட்கட்சி விவகாரம், அவங்க குடும்ப பிரச்சனை, அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தேர்தல் வரும்போது இந்த நிலைப்பாட்டுக்கு தான் வருவாங்க. ஏன்னா அங்க அவங்களுடைய அரசியல் எதிரி, கொள்கை எதிரி யார் இருக்காங்க? அவரு திமுக அறிவாலயத்தினுடைய கொத்தடிமை எப்பவும் நீடிப்பாரு. அவருக்கு என்ன, எந்த தலித் எந்த சத்தா என்ன, புரியுதுங்களா? தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல எப்பேற்பட்ட மோசமான நிலைப்பாடு பாருங்க. இது மாதிரி எடப்பாடி ஆட்சியில தூய்மை பணியாளர்களை நீங்க நடத்திருந்தீங்கன்னா உலகம் பூரா கொண்டு போயிருப்பான். கம்யூனிஸ்ட்காரன், இந்த விடுதலை சிறுத்தை சும்மா இருந்திருப்பாங்க. இந்த ஆடுறவன், பாடுறவன், கருத்து சொல்றவன் எங்க போனாங்க? தூய்மை பணியாளர்கள் வந்து அத்தனை பேர் அங்க தெருவில் உட்காந்து அவங்க வந்து நியாயமான ஜனநாயகமான ஒரு போராட்டத்தை அவங்களுக்கு அவங்க என்ன கேட்டாங்க? தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி சார். தனியார் மயப்படுத்தாதீங்க, அரசு ஊழியரா மாத்துங்க. ஸ்டாலின் கைப்பட எழுதியிருக்கிறாரு வாக்குறுதி. அதை நிறைவேற்ற சொல்லி தானே போராடுறாங்க. தனியார் மயமாக்கப்பட்டது சார். நீங்க அதிமுக பண்ணானா இல்லையா? நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? அதிமுக ரெண்டும் தான் பண்ணிருக்காங்க. அதிமுகவிலையும் அண்ணா சிலை வச்சிருக்காங்க, திமுகலையும் அண்ணா சிலை வச்சிருக்காங்க. அதுக்காக அதிமுக திமுக ஒண்ணா? 15 மண்டலங்கள்ல 10 மண்டலங்கள் அதிமுக இருக்கும் போது தான் தனியார் மயம். தனியார் மயமாக்குதலா வேண்டாமாங்கிறது அல்ல கேள்வி. அந்த மக்களுக்கு நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையாங்கிறத நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? இப்போ அதே அதிமுக வரட்டு சார். அது ரெண்டாவது. நீங்க கொடுத்த வாக்குறுதி, நீங்க நம்முடைய தற்காலிக பணியாளர்களா ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கு நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? நாங்க வந்து அவங்களை நிரந்தரமாக்கணும். உங்க ஆட்சியில உங்க வாக்குறுதி நிறைவேற்ற சொல்லி போராடிச்சுக்கலாம். நர்ஸுகள் எதுக்காக போராடுறாங்க? அரசு ஊழியர்கள் எதுக்காக போராடுறாங்க? இல்ல நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி தானே சார் போராடுறாங்க. அவங்க கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுடைய போராட்டத்தை நீங்க உங்களுடைய நாடக கும்பலை வச்சு முடிவு கொண்டு வந்தீங்கன்னா என்னங்க? மீண்டும் போராட்டம் நடவடிக்கை நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டிருக்காங்க. அவங்க ஜனநாயக உரிமைப்படி போராடுறாங்க. நான் வந்து இதுல அம்பலப்படுத்த விரும்புவது திமுகவினுடைய இரட்டை வேடத்தை. நான் இதுல அம்பலப்படுத்த விரும்புவது விடுதலை சிறுத்தைகளுடைய துரோகத்தை. அருந்ததிய மக்களுக்கு இவ்வளவு துரோகம் பண்ணதுக்கு அப்புறமும் மறுபடியும் சொல்றாரு பாருங்க, என்ன பணி நிரந்தரம் கூடாது. பணி நிரந்தரம் கூடாதுன்னு என்ன? இதை ஏன் ஜாதியில வந்து முடிச்சு போடுறேன்? ஏற்கனவே அருந்ததிய மக்கள் விடுதலை சிறுத்தைகளால இந்த ஆணவ கொலைன்னு சொல்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் தான் கொலை பண்ணாங்க அருந்ததிய மக்கள்.
எந்த அளவுக்கு திருமாவர்கள் மிகவும் மோசமாக திமுக செய்யக்கூடிய அனைத்து மக்கள் விரோத நடவடிக்கைக்கும், அனைத்து பட்டியலின மக்களுக்கு விரோதமான நடவடிக்கைக்கும் பயங்கரமா துணை போயிட்டு. அதனால இவங்க தான் உங்களுக்கு இப்படி இருக்காங்களே ஒழிய இதுல எந்த வகையிலும் நியாயமே கிடையாதுங்க. தமிழகத்திலே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அரசு குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய அரசாக இருக்கிறது. இப்போ நாங்க இந்த விநாயகர் விழா வச்சிருக்கிறோம்னா எங்களுடைய ஆன்மீக நம்பிக்கைகளை பாருங்க. வன்னியரசு எப்படி பேசுறாரு ராமன் குறித்து, மிக அவதூற. அவங்க எந்த ராமாயணத்திலையும் கிடையாது. சம்பூகன் அப்படின்னு ஒரு கேரக்டரே கிடையாது ராமாயணத்துல. கம்பராமாயணத்துல இல்ல, வால்மீகி ராமாயணத்திலும் இல்ல. இந்த கம்யூனிஸ்ட்கார எழுதின ராமாயணத்திலையும் இந்த தீகாக்கார எழுதின ராமாயணத்துல வேணா அவங்க வச்சுக்கலாம். அப்படி எந்த சம்பவமும் கிடையாது. ஆனா வன்னியரசு என்ன சொல்றாரு, நாங்க பிராமணர்களின் கைக்கூலி கூலிப்படையாக ராமன் செயல்பட்டான். இதுல என்ன ஜாதி வந்தது? எவ்வளவு மோசமா பேசுறாரு வைரமுத்து, எவ்வளவு மோசமா பேசுறாரு. ஏன் வைரமுத்து கைது செய்யப்படல? நம்முடைய பொன்முடியை ஏன் காப்பாத்துறீங்க நீங்க? பொன்முடிய நீதிமன்றம் தானா முன்வந்து வழக்கு போட்டுருக்கு. சைவம் வைணவம் பெண்கள் குறித்து ஆபாசமா அருவருக்கத்தக்க வகையில பேசினதுனால தானா முன்வந்து நீதிமன்றம் வழக்கு போட்டிருக்கு. அதுல போய் நாங்க கொடுத்த புகாரை முடிச்சு வச்சுட்டோம், நீ போய் மனு தாக்கல் பண்ற. இது ரொம்ப தவறு. இந்த அரசு, நீங்க கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்றீங்க எல்லாம் ஓகே, ஏன் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல என்ன எல்லோருக்குமான அரசுங்கிறீங்க? நீங்க அப்படி இல்லையே. நீங்க வாழ்த்து சொல்லி எங்களுக்கு ஒன்றும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் நீங்கள் ஒருதலை பட்சமாக இருக்கிறீர்கள், பாரபட்சமாக இருக்கிறீர்கள். ஒரு கண்ணுக்கு வேண்டா, ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு. இந்த மாதிரியான ஒரு மோசமான ஆட்சி அகல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம், எங்க பிரார்த்தனை. மீண்டும் எடப்பாடி முதலமைச்சராக வர வேண்டும். அதுக்குதான் நாங்க இப்ப இந்த எங்களுடைய தேர்தல் பணிகளை 234 தொகுதிகளிலும் நாங்கள் துவக்கி இருக்கிறோம். எடப்பாடியினுடைய 4 ஆண்டு கால நல்லாட்சி இருக்கு பாருங்க. அங்க என்ன பிரச்சனை இருந்தது? எடப்பாடி ஆட்சியில மின் தட்டுப்பாடு இருந்ததா? பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சாரு. ஏனுங்க பட்டியலின மக்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டாங்களா? 4 ஆண்டு கால ஆட்சி எடப்பாடியினுடைய ஆட்சி நல்லாட்சிங்க. எம்ஜிஆர் ஆட்சியை விட, ஜெயலலிதா ஆட்சியை விட, கருணாநிதி ஆட்சியை விட, அண்ணா ஆட்சியை விட திராவிட முதலமைச்சர்களே தலைச்சிறந்த முதலமைச்சர் எடப்பாடி தான். மத்திய அரசோடு மோதல் போக்கை கடைபிடிக்கவில்லை. அதே நேரத்திலே தமிழகத்திற்கு தேவையான நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்தார். உள்ளாட்சி அமைப்புகள்ல மட்டும், இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, உள்ளாட்சி அமைப்புகள்ல அதுல மட்டுமே வேலுமணி 60க்கும் மேற்பட்ட அவார்டு வாங்கினார் உள்ளாட்சி அமைப்புகள்ல நடந்த பணிகளுக்காக. இப்ப உள்ளாட்சி எப்படி இருக்குது? கொடைக்கானல் நகராட்சி எப்படி இருக்குது, மாநகராட்சி இருக்குது, கிராமப்புற ஊராட்சி எப்படி இருக்குது? உள்ளாட்சி பணிகள் முழுக்க முழுக்க மோசமா இருக்கு. நாடு முழுக்க பொதுப்பணித்துறை மிக மோசமாக இருக்கிறது. அனைத்து துறையிலும் ஊழல். மக்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, போதைப் பொருள் கலாச்சாரம், இதுல இருந்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும். அதனாலதான் அவர் சொல்றாரு, மக்களை காப்போம், தமிழகம் இருப்போம். இந்த தேர்தலில் அது வெற்றி பெற வேண்டும். நன்றி.